ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத, கோச்சார ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். மகர ராசி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உழைப்பின் அடையாளம். உழைப்பு அவர்களை பொறுத்தவரை நம்ம சாகிற வரைக்கும் அடுத்தவங்களோட தயவு இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குல்ல. இது மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் ஒரு ஆள் வச்சுக்கிறதுக்கு வசதி இருந்தால் கூட அவர்களுடைய தேவைகளை அவர்களே கடைசி வரைக்கும் பூர்த்தி செஞ்சுப்பாங்க. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் கூடுமான வரைக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. அதனால் அந்த உழைப்போட அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மகர ராசியை. இந்த மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா, ராசிக்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அளவுக்கு அதிகமான தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஏற்கனவே பார்த்திங்கன்னா 7.5 சனி இப்போ தான் விடுபட்டிருக்கோம். 3ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சே தவிர சனியால் இது வரைக்கும் நமக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. உண்மைதான். சனிக்கு ஏன் 3ஆம் இடத்துல வந்தும் 7.5 சனிலேருந்து விடுபட்டும் நம்ம மகர ராசிக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி இன்னும் தனிமையில் இருக்கவே இல்லை. ஏற்கனவே 3ஆம் இடத்துக்கு சனி வந்தபோது அங்கே ராகு இருந்ததா, ராகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கும்பத்துக்கு வர்றதுக்குள்ளே அந்த சனி படாத பாடுபட்டுட்டார். அதுக்கப்புறம் சுக்கிரன் அங்கே போய் சேர்ந்து கொஞ்ச நாள் வக்கரமாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு கிரகமும் தனித்தனியாக போயிட்டு வர்றதுனால சனி எப்போ தனிமைப்பட ஆரம்பித்தாரோ அந்த நேரம் பார்த்து சனி வக்கரம் அடைஞ்சிட்டார். ஸோ இந்த வக்கர காலம் வரை, இந்த வக்கர நிவர்த்தி, சனி வக்கர நிவர்த்தி ஆகிற காலம் வரை ஒரு சில மாதங்களுக்கு தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சின்ன நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் நமக்கு தான் 7.5 சனிலேருந்து விடுபட்டுட்டோமே, நம்ம அடுத்தடுத்து ஏதாவது முயற்சிகள் பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க. எந்த முயற்சியும் கை கொடுத்துட்ருக்காது. இந்த வக்கரெல்லாம் நிவர்த்தியான பிறகு சனி உங்களுக்கு தேவையான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அடுத்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்வை செய்வதனால தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப குறையிற அளவுக்கு சில இன்சிடெண்ட்டுகள்லாம் நடக்கும். நம்ம கடுமையாக தான் முயற்சி பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம சாதாரணமாக செய்த முயற்சிகளை கூட இவ்வளவு கடும் பிரயத்தனம் பண்ணி கூட நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியலையே. அதனால் மனசில் ஒரு தன்னம்பிக்கை குறையும். அதுக்கெல்லாம் தன்னம்பிக்கை குறைவதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஐப்பசி மாதம் அதுக்கப்புறம் மாறி போயிடும். அதனால் இந்த ஒரு மாதத்தில் சில நடக்கக்கூடிய சம்பவனால் தன்னம்பிக்கை குறைச்சிடக்கூடாது. ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால சூரியனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். 3ஆம் இடம் இல்லையா சனி இருக்கிற இடம், அதனால் தைரியம் குறைவாக இருக்கும். இது தற்காலிகமான விஷயந்தான். அதனால் எப்போதும் போல் தைரியமாக இருக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்க வேணாம்ல. உழைப்பு நம்புகிற ஆசாமிகள் இல்லையா, அதனால் அது தைரியமாக இருந்தால் போதும். அடுத்த மாதத்தோட நிலை மாறி போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக வாக்குஸ்தானத்தில் ஒரு பாவக்கிரகம் இருக்குது. அது ராகு தானே இருக்குது. கேது இருந்தால் ரொம்ப சிக்கலை கொடுக்கும். ராகு இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய வருவாய் தனம், பல விஷயங்கள் சொல்லுவோம்ல, குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 2ஆம் இடத்துல இந்த இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கிறதுனால எதுவும் சின்ன விஷயமாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. 10 ரூபாய் வருவாய் கிடைச்சிருந்தா கூட இதை எப்படி 100 ரூபாய் வருவாய் ஆக்குறதுன்னு யோசிக்கிறது. 100 ரூபாய் வருவாய் கிடைச்சிருந்தா 100 ரூபாய் வருவாயை எப்படி 1000 ஆக்குறது, இப்படி பல மடங்காக திங்க் பண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நம்ம அளவுக்கு அதிகமாக கற்பனை பண்ணுறோமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அதே போல் ஒரு இடத்துல போய் பேசினா கூட நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ இந்த கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறது. ஏன்னா இது எப்போதுமே மிகைப்படுத்தி பேசுவாங்கம்பாங்கள, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லோரும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் நமக்கு காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. அந்த பயம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிது. 2ஆம் இடத்துல ராகு இருந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால நிச்சயமாக உங்களோட எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் இந்த சூரியன் சனி பார்வை, செவ்வாய் சனி பார்வையெல்லாம் கிட்டத்தட்ட கடந்த பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குங்கிறதுனால நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சியிலேருந்து எந்த வகையிலும் பின்வாங்காமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்ல பலன்களாக கொடுக்கும். நீங்கள் என்ன திட்டம் போட்டு ஒரு வருவாய் இவ்வளோ கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டு வேலை பார்ப்பீங்களா, இப்போதைக்கு அது கிடைக்காம கூட இருக்கலாம். அதில் 10% கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபமும் பல மடங்கு வருவாயும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த நம்பிக்கையோடு இதை எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவுக்கு அது ஒரு உகந்த வீடு அப்படின்னு சொல்லாதனால 6ஆம் இடம்ங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு நிறைய உருவாக்கும். கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உணவுலேருந்து தானே ஆரம்பிக்க முடியும். உணவு தானே மருந்து தானே உணவு. அப்போ உணவு விஷயத்தில் கவனமாக செலுத்தணும். அடுத்தது வாயு பிரச்சனைகள். குருவும் பார்த்திங்கன்னா குருவுக்கு உகந்த சில இந்த சாம்பார் பருப்பு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காமல் இருக்கும். அடுத்தது என்னென்னா, இந்த பணம்ங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை ரொம்ப ஆட்டி படைக்கும். 6ஆம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுபகிரகம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எதிராக யார் திங்க் பண்ணுறாங்களோ, நமக்கு எதிராக யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ வெற்றி கிடைக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போதும் தோற்றுக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அது தற்காலிகமாக தான். குரு பயிற்சியான பிறகு அந்த இதெல்லாம் பாதிப்பு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்போ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் 2 பிரச்சனையாக வரும். விட்டு போகும்போது அந்த மாதிரி 2 பிரச்சனையும் சேர்ந்து போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்க குருவுக்கு வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப ருசியான உணவு, இனிப்பு உணவு, வாயு சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் தவிர்த்தோனாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துருங்கிறத மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய இடம் சிம்ம ராசிங்கிறது அவ்வளோ உகந்த வீடு கிடையாது. அதனால் நீங்கள் பெரிய பெரிய திட்டம்லாம் போடுவீங்க, கிட்டத்தட்ட கைக்கு வர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கைக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஏதோ ஒரு காரியத்தினால தடைப்பட்டு நின்றுடும். சில பேர்கிட்ட நம்ம பணம் கேட்டிருப்போம், நமக்கு வரக்கூடிய பணமாக கூட சில நேரங்களில் இருக்கும். அவங்க வந்து நமக்கு நம்ம கேட்குற அளவுக்கு முழுமையாக தொகையை கொடுக்கணும்னு நினச்சி தான் இருப்பாங்க. நாம் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முழுமையாக கொடுக்க முடியாமல் ஒரு 100 ரூபாயை 3 தடவை 4 தடவை பிச்சு பிச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் வருவது வந்து வரத்து முழுமையாக நின்று விடாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். அதனால் வந்து இந்த விரக்தியான எண்ணங்களை மனசில் வளர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இப்போ உங்களுக்கு அதிகமாக வரும். முயற்சி பண்ணாலும் பார்த்திங்கன்னா எல்லா முயற்சிகளும் தள்ளி போகுது. அப்புறம் பண விஷயங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க வேண்டியவங்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்க மாட்டுறாங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் மாறி வருதே தவிர உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற பலன் இல்லையேங்கிற ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணங்கள் வந்துடும். மொத்தமாக வராத தவிர துண்டாக வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறுத்திடாமல் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்தாலே நமக்கு நல்லது தானே. அந்த சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டா இப்போதைக்கு போதுமானது. ஒவ்வொரு மாதமும் மாறும்போது இந்த சூரியன், புதன், சுக்கிரன்லாம் மாறி வரும்போது இந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றத்துக்கு வந்துடுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது. பொதுவாக 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா. அப்போ தந்தை வழியால் பலவித நெருக்கடிகள் வரும். பலவித நெருக்கடிகள்ங்கிறத விட சில தேவையற்ற செலவுகள் கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையிலேருந்து நமக்கு கொஞ்சம் சற்று குறைந்த சூழல் தான் இருக்கும். நம்ம வந்து நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்களே, நம்ம வந்து இப்படி தனிச்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும். 10ஆவதுக்கு சூரியனுக்கு சனியோட பார்வையும் கிடைக்கிறதுனால எதையுமே வந்து எடுத்தோம் செஞ்சு முடித்தோம் சொல்லுவாங்கள்ல, போகிறோம் தட்டணும் தூக்கணும்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. 10 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 10 நாள் முயற்சி பண்ணால் கூட செஞ்சு முடியாத அளவுக்கு இந்த தொய்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்காக கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து கால மாற்றம் வந்துடும். ஒரு சில மாதங்கள்லேயே அந்த மாற்றம் வந்துடுங்கிறதுனால அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். அதனால தான் இந்த சூரியன் சனி பார்வை எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறதுனால தான் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு இந்த கோச்சார நிலையில் புரட்டாசி மாதம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்க கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் வருது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கழுத்தை பிடிச்சாலும் எல்லாத்துலேருந்தும் எல்லாத்தையும் வெற்றி கண்டு மேலே வரக்கூடிய வாய்ப்பை இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு வழங்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்களே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள்லாம் சந்திப்பீங்க. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல மட்டும் இல்லை, இந்த செவ்வாய்க்கு குரு பார்வையும் சேர்ந்து கிடைப்பதால் நல்ல விஷயங்கள் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய பாராட்டுக்களையும் வாங்கணும். அதாவது பல தோல்விகளுக்கு பிறகு கடைசியாக ஒரே ஒரு கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்குது இல்லையா. இந்த தாயோட பிரசவ வேதனை மாதிரி பயங்கர அவஸ்தைப்பட்டாலும் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த சூழ்நிலை வந்து அந்த தாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அது தொழிலையும் வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருக்கலாம். அதனால் என்ன சோதனைகள் வந்தாலும் கடைசியாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் இருங்க. கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.